அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேக தலைவர் விஜய் குடும்பத்தினரோடு சென்னைக்கு அழைத்து வந்து இங்கு சந்திப்பு நடைபெற இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அந்த திட்டம்தான் என்ன என்ற கேள்வி தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த தருணத்தில் அது குறித்த விவரங்களோடு இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து கரூர்ல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை தாவேக தலைவர் சந்தித்து ஆறுதல் கூறுவாரா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில அவர் எப்போ அங்க போவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா நாளைய தினம் சென்னையில வைத்து அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்புல இருந்து எந்த தகவல் இல்லைனா கூட என்னென்ன நடவடிக்கைகள்ல கட்சியை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கரூர்ல இருந்த அந்த 41 குடும்பங்களை சேர்ந்தவர்களும் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டதா, என்ன விவரம்? கௌதமி, சென்னை அழைத்து வரக்கூடிய அந்த பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. கரூரில் உயிரிழந்த 41 பேர் மற்றும் அந்த காயமடைந்தவர்கள் 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். அவர்களது குடும்பத்தாரை சார்ந்தவர்களை கரூரிலிருந்து சென்னை அழைத்து வருவதற்கு 10 சொகுசு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. YBM என்ற நிறுவனத்தை சேர்ந்த அந்த பேருந்துகள் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு பேருந்திலே தலா 30 பேர் என்ற அடிப்படையிலே சுமார் 300 பேரை சென்னை அழைத்து வருவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியிலே தான் இன்று இரவு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இரவு உணவு, அவர்களுக்கான தனித்தனி அறைகள் ஆகியவை எல்லாம் அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இரவு, அதாவது அந்த நட்சத்திர விடுதி முழுமையாக விஜய் கட்சியால், தமிழக வெற்றி கழகத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சுமார் 300 பேர் தங்குவதற்கான ஏற்பாடு அங்கு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இன்று இரவு அவர்கள் தங்கிவிட்டு நாளை காலை சுமார் 10 மணி அளவிலே விஜய் அதே நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹால் இருக்கிறது. அங்குதான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த செயற்குழு கூட்டம் எல்லாம் நடைபெற்றது. எனவே அந்த அரங்கத்திலேயே அந்த 300 பேரையும் வரவழைத்து அவர்களிடம் அவர் ஆறுதல் தெரிவித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து, தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளிடம் நாம் பேசிய போது நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்று சொன்னால், கரூரிலே இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய்மலை முருகன் கோயில் அருகிலேதான் அந்த 8 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற வாகனங்கள் ஒரு ஸ்பேர் வாகனங்களாக வழியிலே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பல்வேறு குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த கார்கள் அனுப்பப்பட்டு கார்கள் மூலமாக அவர்களை அழைத்து வந்து இந்த பேருந்துகளிலே ஏற்றி தங்க வைக்கப்படுகிறார்கள். அந்த பேருந்து சுமார் 12 மணி அளவிலே அங்கிருந்து புறப்பட்டு சென்னையை நோக்கி வரும் என்றும் சொல்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்டவர்களை 1 மாதத்திற்கு பிறகு விஜய் சந்திக்க போகிறார் என்பது ஒரு முக்கியமான தகவல். அதாவது கடந்த 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது. அதே 27ஆம் தேதி, அதாவது 1 மாதம் கழித்து நாளைய தினம் விஜய் அவர்களை சென்னையிலே சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார். விஜயை பொறுத்தவரையிலே அவர் கரூர் செல்வதற்கு திட்டமிட்டதாகவும், ஆனால் அவர் செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும், குறிப்பாக அவர் அங்கே ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கு முயற்சி மேற்கொண்டதாகவும், ஆனால் அதற்கான அந்த முயற்சியிலே அவர்களுக்கு மண்டபம் கிடைக்கவில்லை, அதில் பல நெருக்கடிகள் இருந்தது என்றும் சொல்கிறார்கள். எனவே அவர் மீண்டும் பனையூர் அருகில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் நட்சத்திர விடுதிக்கு தான் அழைத்து வந்து சந்திக்கிறார். ஏற்கனவே விஜய் மீது வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களும் அதுதான். எனவே அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் தற்போதும் அவர் செய்ய போகின்றார். சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணி தற்போது தொடங்கி இருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கு 2 பேர், சில குடும்பங்களில் மட்டும் 3 பேர் வீதம் அழைத்து வரப்படுகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.